எனது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா? படக்குழுவினர் அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்திருந்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுல இன்னைக்கு வரைக்குமே சிக்கல் நீடிச்சிட்டு இருக்கு. என்னன்னா, விஜயோட நடிப்புல கடைசியா உருவான திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை ஜனவரி 9ஆம் தேதியே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறமா வழக்கும் தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் மேல்முறையீடு பண்ணாங்க, அந்த வழக்கு வாபஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க படக்குழு கொடுத்த வழக்கையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தை மறுதணிக்கை பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஒருத்தர் அந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்நலக்குறைவு இருந்ததுனால அது தள்ளி போச்சு. ஒரு வழியா தணிக்கை வாரியம் அந்த படத்தை மறுதணிக்கை பண்ணாங்க. இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையம் அந்த படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் பண்றதா வேண்டாமா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை வாரியம் சொல்லிட்டாங்க. ஏன்னா விஜய் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் ரீதியான திரைப்படம். இதனால இப்போ தேர்தல் நேரங்கள்ல அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது அரசியல் ரீதியான படம் அப்படின்றதுனால மட்டும் இல்லாம விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சியை தொடங்கி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காரு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதன்முறையா சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அந்த படம் வெளியாச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பாஜக அரசு தான் படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டே சதி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயோட ரசிகர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே அரசியல் தான் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. விஜய் ஒரு முன்னணி ஸ்டார் அப்படின்றதுனால அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கம் இருக்காங்க. அவர் எந்த இடத்துக்கு போனாலுமே கூட்டம் தானாவே வந்துடுது. அவரை பார்க்கறதுக்கு கூட்டங்கள் அதிகமா வர்றதுனால கண்டிப்பா வாக்குகள் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் விஜய் கண்டிப்பா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே திட்டமிட்டிருந்தாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய நிலை தான் புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா விஜயோட நிறைய படங்கள் சிக்கலை சந்திச்சு ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னா, படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நேத்து வரைக்குமே சென்சார் சான்றிதழ் கொடுக்காம இழுத்தடிச்சு கடைசி நேரத்துல கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு நிறைய டைம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா விஜய் கடைசி படம்னு சொன்னதுனாலேயோ என்னவோ தெரியல, இந்த ஜனநாயகன் படத்தை மட்டும் இன்னைக்கு வரைக்குமே ரிலீஸ் பண்றதுக்கு முடியாம போயிடுச்சு. இப்போ எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அரசியல் சார்ந்த படங்கள் வேற வரவே இல்லையா? அதாவது இப்போ சமீப காலங்கள் அந்த மாதிரியான படங்கள் வரவே இல்லையா? ஏன் விஜயோட படத்துக்கு மட்டுமே நீங்க இப்படி ரொம்பவே முட்டு போடுறீங்க, ஒரு தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலங்கள்ல சீமான் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய எல்லைக்கை திரைப்படம் வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் இயக்கி நடிகர் மாதவன் நடிச்ச தம்பி திரைப்படமும் ரீலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் சத்யராஜ் நடிப்புல உருவான அமைதிப்படை படத்தையுமே ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த படங்களுமே அரசியல் சார்ந்த படங்கள் தான். இப்போ இந்த படங்களுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்கக்கூடிய நிலையில எதுக்காக விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜயோட ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட விஷயம் தான். கண்டிப்பா ஜனநாயகன் திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது அரசியல் படம், அந்த படம் வெளியாச்சுன்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஏன்னா இந்த படக்குழு மட்டும் இல்லாம விஜய் திட்டமிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆனாதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், கண்டிப்பா வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விஜய் இருந்தாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல, யாருமே எதிர்பார்க்காத வகையில படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டையுமே நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஓடிடி தளங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
அதுல வந்து நிறைய ஆபாசமான முறையிலுமே படங்கள் வருது. அது மட்டும் இல்லாம காட்டக்கூடாததெல்லாம் காட்டி வீடியோஸ் வருது. அதாவது அந்த ஓடிடியில வெளியாகக்கூடிய திரைப்படங்களா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், அதுலயுமே வந்துட்டு தவறான காட்சிகள் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. ஆனா விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. இதனால வந்து தணிக்கை குழு அப்படிங்கிறது ஒரு காலாவதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தணிக்கை வாரியம் கூட பாஜக அரசோட கையில தான் இருக்குது. பாஜக அரசாங்கம் எல்லாத்தையுமே கையில போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் மறுக்க முடியாததா வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தை வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. கண்டிப்பா தேர்தல் நெருக்கத்துல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதான் கண்டிப்பா எப்படியும் இந்த ஏப்ரல் 23 அப்புறம் தான் ரிலீஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இதனாலதான் படக்குழுவினர் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த திட்டமிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து அரசியல் சார்ந்த படம் அப்படிங்கிறது தெரிஞ்சது மட்டும் இல்லாம விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் பேசக்கூடிய படம் அப்படின்றதுனால வெளிப்படையா விஜய் நிறைய விஷயங்களை இதுல சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இதனால அரசியல் கட்சியினருமே அதிருப்தியில இருந்தாங்க. என்னடா புதுசா வரக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியா பண்றாங்களே அப்படின்ற ஒரு அப்செட்டுக்கு போயிட்டாங்க. இதனாலதான் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றது கூட சொல்லப்பட்டுச்சு. இதனால இப்ப படக்குழு வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு சில முக்கியமான அரசியல் காட்சிகள் இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த படத்துக்கு வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து அரசியல் களத்துக்கு குதிச்சதுனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கும். அதாவது அவருக்கு ஒரு ரீச் கொடுக்கும் அரசியல் களத்துல. இப்போ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்றதுனால அந்த குறிப்பிட்ட காட்சியை வந்து படக்குழுவினர் வந்து வெளியிட திட்டமிட்டு இருக்காங்களாம். அதாவது அரசியல் காட்சிகள் அடங்கிய ஸ்னீக் பிக் காட்சிகளை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்க. சோ இந்த காட்சிகள் வெளியானா கூட முழு திரைப்படமும் வெளியானா எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் ரொம்பவே நம்புறாங்க. இப்போ இந்த தகவல் வந்து கண்டிப்பா விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆரம்பத்துல இருந்து ரொம்பவே ஆவலா காத்திருந்தாங்க. விஜயோட ரசிகர்கள் மட்டுமில்ல, எல்லாருமே எதிர்பார்த்துதான் இருந்தாங்க. என்னன்னா விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால இப்போ இந்த படத்தோட காட்சி வெளியிட்டாவது அந்த படத்துல விஜய் என்ன கருத்தை சொல்ல வராரு, அவரு என்ன மாற்றத்துக்காக இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றத தெரிவிப்பாரா அப்படின்ற ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா படக்குழுவினர் வந்து ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க. இந்த ஒரு காட்சியை வந்து வெளியிட்டா எப்படி படம் முழுமையா வெளியாகி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே தாக்கத்தை இந்த காட்சிகளுமே நிறைவு செஞ்சிடும். அதாவது விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு காட்சிகள் வந்து கண்டிப்பா ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில மக்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் மட்டுமே இல்ல விஜயுமே நம்புறாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த படக்குழுவினர் வந்து இந்த ஒரு சீனை மட்டும் வெளியிட்டாலே கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் வேற லெவல்ல ரீச் கிடைக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா விஜயோட படங்கள் பத்தின ஒரு சில அப்டேட் வந்தாலே ரசிகர்கள் வந்து ரொம்பவே உற்சாகம் ஆகிடுவாங்க. கண்டிப்பா அந்த அப்டேட்டை வச்சு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சுப்பாங்க. திரும்ப திரும்ப அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் முதன்முறையா தேர்தலை சந்திக்க போறாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ இந்த ஒரு சீனை மட்டுமே வெளியிட்டா கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படக்குழுவினர் வந்து திட்டமிட்டபடி இந்த காட்சிகளை வந்து வெளியிடுறாங்களா, இல்லைன்னா ஒருவேளை படம் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தா நல்லா இருக்குமா, இல்லாட்டா தேர்தலுக்கு அப்புறமா வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.